ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த vlog வந்து கிருஷ்ண ஜெயந்தி vlog தான். எனக்கு தெரியுது நான் கொஞ்சம் லேட்டாக தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் கொஞ்சம் பர்சனல் ஒர்க்ஸ்லாம் நிறையா இருந்ததுனால என்னால் அவ்வளோ சீக்கிரம் எடிட் பண்ணிவிட்டு போட முடியல. ஸோ அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ராஷ்மிகாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சேரில் உட்காந்து டிஃபன் லன்ச் எல்லாமே வந்து இந்த சேரில் தான் உட்கார வச்சு ஊட்டி விடுவேன். இந்த சேர் வந்து எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க கமெண்ட்ஸில். ஸோ அவங்களுக்காக சொல்கிறேன். இந்த சேர் வந்து லோக்கலாக ஒரு ஷாப்பில் தான் லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 800 சொன்னாங்க. நாங்கள் அப்படி இப்படின்னு பார்கெயின் பண்ணி 500க்கு வாங்கிட்டோம். ஆன்லைன்லேயும் இது அவைலபிளாக இருக்குது. பட் ஆன்லைனில் அதோட ப்ரைஸ் என்னான்னு எனக்கு தெரியல. நான் பார்த்துட்டு உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். அண்ட் இது வந்து நார்மலாகவே எல்லா பிளாஸ்டிக் சேர்ஸ் கடையிலையும் இது கிடைக்குது. ஸோ கிருஷ்ண ஜெயந்தி வருது. ரொம்ப நாளாக அந்த மருதாணி வந்து கிடைக்கவே இல்லை. இன்றைக்கி தான் கிடச்சிருந்தது. அதனால் தியானிதா வந்து கேட்டுக்கிட்டே இருந்தால் மருதாணி வச்சு விடுங்கம்மா அப்படின்ட்டு. ஸோ அவளுக்காக மருதாணிலாம் அரைச்சி கொஞ்சம் ஒரே ஒரு கைக்கு மட்டும் நானும் வச்சுக்கிட்டேன். தியானிதாவுக்கு 2 கைக்கு வச்சு விட்டுட்டேன். ஸோ ராஷ்மி குட்டி இருக்கனால நம்மளால் 2 கையிலையும் வச்சுக்கிட்டெல்லாம் உட்காந்துட்ருக்க முடியாது. என்ன பட்டுது? ஸோ ராஷ்மி குட்டிக்கு வந்து இந்த வருஷம் ஃபஸ்ட்டு வருஷம் இல்லையா கிருஷ்ண ஜெயந்தி. அதனால் வந்து அவளுக்கு கிருஷ்ணர் வேஷம் தான் போட போகிறோம். அதுக்கு சிம்பிளாக வந்து திங்ஸ் வாங்கியிருந்தேன். எப்படியோ வந்து போட்டு விடுறதெல்லாம் பிடுங்கி போட்டுருவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் ஒரு ஆசை, சரி போட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு ரொம்பவே வந்து சிம்பிளான திங்ஸ் தான் வந்து வாங்கியிருந்தேன். இப்போ வந்து தியானிதாவுக்கு வந்து பிறந்ததுலேருந்து அவளுக்கு வந்து ராதை வேஷம் மட்டும்தான் போட்டிருக்கேன். இது வரைக்கும் கிருஷ்ணர் வேஷம் போட்டதே இல்லை. ஸோ அவளுக்கு இந்த வருஷமும் ராதை வேஷம் தான் போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வருஷம் வந்து வேணும்னா கிருஷ்ணர் வேஷம் போடலான்னு ஒரு ஐடியா இருக்குது. பட் தெரியல என்ன பண்ணுவேன்ட்டு. ஸோ அவளுக்கு வாங்கின திங்ஸ் தான் இது எல்லாமே. கிருஷ்ண ஜெயந்திக்கு ராதை வேஷம் போடுறதுக்கு கொஞ்சம் அப்படின்னாலே கொஞ்சம் நிறைய திங்ஸ்லாம் வாங்குவோம் இல்லையா. அதனால் ஒட்டியானம் நிறையா, வளையல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட்டில் வந்து நானே செஞ்சது. இது வந்து ஒரு மணி மாதிரி. அப்போல்லாம் இது நல்லா ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. ஸோ இதுவெல்லாம் செஞ்சு ரொம்ப வருஷம் ஆகுது. அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராதை வேஷம் போட்டப்போ தியானிதாவுக்கு வந்து வாங்கின திங்ஸ் இதெல்லாம் அப்படியே பத்திரமா எடுத்து வச்சுருக்கேன். தியானிதாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அவள் பிறந்த உடனே அந்த கிருஷ்ண ஜெயந்தி வரும் பார்த்திங்களா, அப்போ எடுத்த ஃபோட்டோஸ்லாம் வந்து சைடில் நான் அட்டாச் பண்ணுறேன். அதில் வந்து குட்டி பாப்பா எவ்வளோ அழகாக இருப்பான்ட்டு பாருங்கள். ராஷ்மிகா மாதிரியே இருப்பான் அந்த ஃபோட்டோஸ்லலாம். ராஷ்மிகா ஐயோ ஐயோ அழகு. ஸோ ஃபைனலி ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் வேஷம் போடுறதுக்கு தனியாகவும் ராதை வேஷம் போடுறதுக்கு தனியாகவும் ஜுவல்ஸ் எல்லாம் பிரித்து வச்சாச்சு. பிளேட்டில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் வேஷத்துக்கு, இந்த மாதிரி ட்ரேயில் இருக்கிறது வந்து தியானிதாவுக்கு ராதை வேஷம் போடுறதுக்காக வச்சுருக்கேன். இந்த வருஷம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ராஷ்மிகா இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாளோ தெரில, எந்த நிலமையில் பிச்சு போடுவாளோ தெரியல. அதுவும் இல்லாமல் அந்த தலையில் இருக்க அந்த கிரீடம் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு. தலையில் வந்து கட்ட முடியல ராஷ்மிகாவுக்கு. ஸோ நான் வந்து அதுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே ஒரு எல்லோ கலர் நூல், அந்த உள்ளன் நூல் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இது வச்சு கொஞ்சம் 2 பக்கமும் சைடு 2 நூல் வச்சு கட்டிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆயிரும். அப்புறம் இழுத்து நம்ம கட்டி விடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து 2 பக்கமும் நம்ம வந்து இழுத்து கட்டியாச்சு. ஸோ நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கட்டி விடுறதுக்கு. நான் வந்து சாயங்காலம் தான் வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட போகிறேன். அதனால் மதியத்துக்கு மேலே கொஞ்சம் பொறுமையாகவே ராஷ்மிகா வந்து ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ் தான் வாங்கியிருந்தேன். ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த ட்ரெஸ்ஸு வந்து ராஷ்மி குட்டிக்கு வந்து டைட்டாக இருந்துச்சு. நான் சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. கீழே இருக்க அந்த வேஷ்டி கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு ஃபிட்டாக இருந்துச்சு. ஆனால் மேலே சட்டை வந்து குழந்தையால் கை மடக்கவே முடியல, அவ்வளோ டைட்டாக இருந்துச்சு. ஐயோ, நம்ம கொஞ்சம் போட்டு பார்த்து வாங்கியிருக்கணுமோன்னு தோணிடுச்சு. அதுக்கப்புறமா அவளை தூங்க வச்சுட்டு அந்த கண்ணுக்கு மேலே அந்த பொட்டெல்லாம் வச்சு அழகாக போடுவாங்க பார்த்திங்களா, நாமம், இதெல்லாம் வந்து தூங்கினதுக்கு அப்புறமா தான் பண்ணி விட்டேன். இல்லைனா அவள் பண்ணவே விட மாட்டா. அதுக்கப்புறம் தூங்க வச்சுட்டு பெட்டில் போட்டுட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா தான் கொஞ்சம் அப்படியே வந்து அரேஞ்ச் பண்ண ஆரம்பித்தேன். என்கிட்ட இந்த கிருஷ்ணர் ஃபோட்டோ இது ஒன்று தாங்க இருக்குது. லேமினேஷன் ஃபோட்டோ தான் இருக்குது. வேறு பெருசாக ஒன்றும் என்கிட்ட படமோ இல்லை வந்து சிலையோ வந்து அந்த மாதிரி இல்லை. ஸோ அதை வச்சே வந்து அலங்காரம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். அந்த டெக்கரேஷன் எப்படி இருக்குன்றது எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ குட்டி பாப்பா வந்து கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் தான் தூங்கியிருப்பா. அவளே எந்திரிச்சிட்டா. ஸோ எந்திரிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் அப்படியே அவளுக்கு வாங்கின திங்ஸ் எல்லாம் போட்டு விடலான்னு போட்டுட்ருந்தேன்.
எனக்கு தெரியும் எப்படியும் அவள் போட போட எல்லாத்தையும் கழட்டி கழட்டி பிச்சு எஞ்சிருவான்னு சொல்லிட்டு. ஸோ அதே தான் அவளும் பண்ணா. கிரீடம் கட்டினா தூக்கி போட்டுடுறா, காதில் அந்த தோடு மாட்டி விட்டா அதையும் தூக்கி போட்டுடுறா. ஸோ ஒன்று ஒன்றா கழட்டி கழட்டி போட்டுக்கிட்டே இருந்தா. நானும் விடாமல் எடுத்து எடுத்து போட்டு விட்டுக்கிட்டே இருந்தேன். கையில் அந்த பிரேஸ்லெட் கூட அவள் போடவே விடலை என்னைய. கழட்டி கழட்டி தூக்கி எஞ்சிக்கிட்டே இருந்தா. சரி நானும் வந்து சலிக்காமல் அதை போட்டு விட்டுக்கிட்டே இருந்தேன். எப்படியாவது ஒரு ஃபோட்டோவாவது கிருஷ்ணர் அலங்காரத்தில் அழகாக ஃபோட்டோ எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஃபைனலி எங்கள் குட்டி கிருஷ்ணரை வந்து ரெடி பண்ணியாச்சு. என்ன கையில் இருக்கிறத அப்பப்போ பிச்சு போட்டுக்கிட்டே இருந்தால் வேறு வழி இல்லை. எப்படியாவது அந்த ட்ரெஸ் போடுறதுக்காவது, அதுவும் இல்லாமல் அந்த கிரீடம் கட்டி விடுறதுக்காவது வந்து இது பண்ணிக்கிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பூஜையை ஆரம்பித்தாச்சு. அப்புறம் எங்கள் குட்டி ராதையும் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஆனால் அவங்க வந்து வீட்டிலையே இல்லை. ரெடி பண்ண உடனே எல்லார்ட்டையும் காமிக்கணும்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு வந்துட்டுருக்கனால என்னால் அவளை வந்து சரியாக வீடியோவே எடுக்க முடியல. ஸோ சாயங்கால நேரத்தில் வந்து பூஜையை வந்து ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி தாங்க எனக்கு வந்து பூஜை பண்ணியிருக்கேன். நான் எப்பயும் சாமி கும்பிட்ற மாதிரி ஃபோட்டோவை வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு தேவையான நெய்வேத்தியம், அப்புறம் சாமிக்கு இந்த கிருஷ்ணருக்கு வந்து வெண்ணெய், அப்புறம் வீட்டில் வந்து பால் பாயாசம் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவும் வந்து நெய்வேத்தியமாக வச்சுருந்தேன். அதெல்லாம் வச்சுட்டு எப்பயும் போல் விளக்கு பொருத்தி கற்பூரம் காமிச்சு தூப ஆராதனையெல்லாம் காமிச்சதுக்கப்புறமா வந்து எங்கள் பூஜையை முடிச்சிட்டோம். எங்கள் குட்டி கிருஷ்ணர் வந்து எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்கள். இடுப்பில் வந்து ஒட்டியானம் போட மறந்தாச்சு. எங்கள் குட்டி ராதையும் வந்தாச்சு. ஸோ பாப்பாவுக்கு ராஷ்மிகாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து சட்டை ரொம்ப டைட்டாக இருந்ததுனால அதை போட்டு விடலை. சரி கீழே இருக்கிற வேஷ்டி மட்டும் இருக்கட்டும், அது மட்டும் கொஞ்ச நேரம் தானே போட்டுட்டு அப்புறம் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே விட்டாச்சு. ஸோ ஒட்டியானம் மட்டும் மறந்துட்டோமேன்னு சொல்லிட்டு ஒட்டியானம் வந்து கட்டிகிட்டு இருக்கேன்.
பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணருக்கு வந்து வெண்ணெய் வந்து ஊட்டி விடணும். குட்டி பாப்பா ராஷ்மிகாவுக்கும் தியானிதாவுக்கும் வந்து வெண்ணெய் வந்து ஊட்டி விட்டோம். 2 பேர் இப்படி பார்த்துக்கிட்டு சாப்பிட்றாங்க பாருங்களேன். ஸோ பூஜைலாம் முடிச்சதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் அங்கேயே உட்காந்துட்டோம். ரொம்ப அப்படியே பீஸ்ஃபுல்லாக டிவைனாக இருந்துச்சு. அன்றைக்கி வந்து டே வந்து சூப்பராக இருந்துச்சு. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி தனியாக வந்து கிருஷ்ணர் ஃபோட்டோக்கோ இல்லைன்னா ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு தனியாக அந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணதே கிடையாது. பூஜை ரூம்லேயே வந்து சாமி கும்பிட்டு முடிச்சிடுவேன். ஸோ இது ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் வந்து டெக்கரேஷன் பண்ணி ஒரு பேக் ட்ராப் செட் பண்ணி ஸோ அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த டெக்கரேஷன் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஃபஸ்ட் டைம்ன்றனால எனக்கும் வந்து அந்தளவுக்கு ரொம்ப பெருசாக ஒன்றும் ஐடியா ஒன்றும் இல்லை. ஸோ நான் எனக்கு தோணுன மாதிரி செஞ்சுருந்தேன். ஸோ அந்த டெக்கரேஷன் எப்படி இருக்குன்றதை எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ராஷ்மிகா இந்த கிரீடத்தை இவ்வளோ நேரம் கட்டியிருப்பான்னு நான் சத்தியமாக நினைக்கவே இல்லை. அவளுக்கே வந்து கோவம் வந்து பார்த்திங்கன்னா பிச்சியே போட்டுட்டா. எனக்கு தெரியும் இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு தான் இருந்தேன், எப்போ பிச்சு போடுவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவளுக்கு அதுக்கு மேலே முடியல. எப்படா அந்த மணி அந்த ட்ரெஸ்ஸு அதெல்லாம் வந்து கழட்டி பிச்சு போடுவோன்னு சொல்லிட்டு அவள் கொஞ்ச நேரத்தில் கிராங்கி ஆகிட்டு அப்படி கத்த ஆரம்பிச்சிட்டா. எனக்கு தெரியும். ஸோ அவளுக்கு ஒரு மாதிரி கசகசன்னு இருக்குது. கொஞ்ச நேரம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் ட்ரெஸ் மாற்றி விட்டுறலான்னு சொல்லிட்டு அப்படியே மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து என்ன சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவோட தலை கலைஞ்சிருக்கு, தலையே வாரமாட்டியான்னு கேட்டாங்க. நான் வந்து என்ன சொன்னேன்னா, கிருஷ்ணர் அப்படின்னா அப்படி தான் தலை கலைஞ்சிருக்கும், கிருஷ்ணருக்கு என்ன தலை சீவியாக வந்து விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்கவும் அவருக்கு வந்து டென்ஷன் ஆகிட்டார். ஸோ அவருக்கு வந்து இந்த மாதிரி பாப்பா குழந்தைங்களோட தலை வந்து இந்த மாதிரி கலைஞ்சிருந்தால் சுத்தமாக பிடிக்காது. அதனால தலை வாரி விடுன்னு என்ன சொல்லிக்கிட்டே இருப்பார். அன்றைக்கி வந்து நான் கிருஷ்ணர் ஜெயந்தி, கிருஷ்ணருக்கு வந்து தலை வந்து கலைஞ்சி அந்த மாதிரி சுருட்டையாக இருந்தால் தான் அழகாக இருக்கும் அப்படின்னு அவளுக்கு தலையே வாரலை. அதனால தான் ராஷ்மிகாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தலை அப்படி இருக்குது, கலைஞ்சி போய் அப்படி இருக்குது. ஸோ நானும் தியானித்தும் அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்ருந்தோம். அவள் வந்து சாமி கும்பிடுமானா எப்படி போஸ் கொடுத்துட்ருக்கா பாருங்களேன். சரியான செட்டக்காரி எங்கள் பெரிய பொண்ணு. சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா பக்கத்து வீட்டில் இருக்கிற அம்மாவும் வந்து அவங்க வீட்டில் சாமி கும்பிட்டதுக்காக வச்சுருந்த அந்த பிரசாதம் அதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ அவங்க வீட்லேயே இந்த மாதிரி குட்டி கிருஷ்ணர் வந்து ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களும் வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க அன்னைக்கு. ஸோ நானும் எங்கள் வீட்டில் வந்து செஞ்சுருந்த பலகாரம், வாங்கி வச்சுருந்த பலகாரம் அதெல்லாமே போட்டு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க வீட்டுக்கு எல்லாமே கொண்டு போய் கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்ட்டை சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ அவங்க வந்து எனக்கு அப்படியே பிளேட்டில் என்னென்ன போடணும்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் போட்டு வச்சுட்டு என்கிட்ட கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா நானும் தியானிதா குட்டியும் வந்து பக்கத்து வீட்டு, அப்புறம் அதுக்கு அடுத்த வீடு, அப்படியே ஒவ்வொரு வீடாக வந்து கொண்டு போய் பிரசாதம் கொடுத்துட்டு வந்திருந்தோம். ஸோ எங்கள் வீட்டில் என்னென்ன வாங்கி வச்சுருந்தோமோ அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு சாமிக்கு வச்சு படைச்சது எல்லாமே வச்சுட்டு பிரசாதமாக கொடுக்கறதுக்கு வந்து வெளியே போயிட்டோம். ஸோ குட்டி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அம்மாக்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே ஃபுல்லாக அந்த தெருவு ஃபுல்லாக வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருந்தோம். இந்த மாதிரி நான் பண்ணுறது ஃபஸ்ட் டைம் அப்படின்றதுனால எனக்கு எல்லாமே புதுசாக இருந்தது அண்ட் எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருந்தது. இந்த கிருஷ்ண ஜெயந்தி எனக்கு இப்படி தாங்க போனது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. பிடிச்சிருந்தா எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய வந்து ஃபேமிலி கண்டென்ட்டு, அதுக்கப்புறம் வெளியே போகிற அவுட்டிங் விலாகு, அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ்லாம் வந்து அப்கமிங் விலாகில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிருஷ்ணர் அலங்காரத்துலேயும் ராதே அலங்காரத்துலேயும் 2 பேரை வந்து ஸ்டுடியோ கூட்டிகிட்டு போய் ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பிளான் பண்ணியிருந்தேன். அன்றைக்கி வந்து ராஷ்மிகாவுக்கு நல்ல தூக்கம் வந்துருச்சா, வர சினுங்க ஆரம்பிச்சிட்டால். அதனால் வீட்லேயே நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து எடுத்துட்டோம். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லோரும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.